இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. நமக்கு இன்னைக்கு நேற்று இல்லை, இப்போ இது தொடர்ச்சியாக நடக்குது. ஆனால் நம்ம தான் இதை சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதியெல்லாம் பேசின கூட்டம் நம்ம தான் ரொம்ப. இப்போ நம்ம நிலத்தில் இந்த மாதிரி அதிகமாக இந்த சாதிய உணர்ச்சி, மத உணர்ச்சி மேலோங்கி அதன் பொருட்டு மனித உயிர்கள் பலியாவதை எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம் சகித்துக்கிறது? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு மறந்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் அவ எப்படி இந்த இதை சகித்துக்கிறது சொல்லுது. இது எங்கே இருந்து தப்பு இருக்குதுன்னா, அதில் படித்த பிள்ளைகளாக இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இப்படி ஒரு உணர்வு மேலோங்குதுன்னா, கல்வி அறிவை போதிக்கலை, அறத்தை போதிக்கலை, வாழ்க்கை நெறியை போதிக்கலை. கல்வி வியாபாரமானதுனால அந்த சிந்தனை அப்படியே இருக்காது, மறைக்கப்படுது. படித்தவன்லாம் அதை கடந்து வருவான்னு பேர். சாதி மத உணர்ச்சி கடந்து ஒரு பேரன்பு கொண்ட மானுடனாக வருவான் அப்படிங்கிறத. அதுக்கு தான் மார்க்கங்கள், மதங்கள், வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், தத்துவங்கள்லாம் உருவாக்கப்படுது. அவ்வளவு இருந்தும் இன்னும் படித்த இளைஞர்கள், நீங்கள் இதை விட கொடுமை பள்ளிக்கூடத்து மாணவர்கள் சாதிய வெறியோடு வெட்டிக்கிட்டது அதே நிலத்தில் நடந்தது தானே. அப்போ பிஞ்சு நெஞ்சுகளுக்குள்ள ஒரு நஞ்சு விதை ஊண்டப்படுது பாருங்க, எப்படி வருது? பயிற்றுவிக்க ஆசிரியர்களுக்கு இடையே இந்த எண்ணம் இருக்கு. அப்போ எப்படி வரும்? எல்லா இடத்துலையும் இது புறையோடி போயிடுச்சு. அதில் தமிழ் ஒரு பேரன்பின் தாய். தமிழுக்கு ஏது ஏற்றதாழ்வு? அவளுக்கு இருந்தால் யாது முறை யாவரும் கேளீர்னு சொல்லுவாளா? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பாடுவாளா? பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகன்னு சொல்லுவாளா? தமிழ் எப்படி பாடும்? சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு அவை பெருமாட்டி பாடுவாளா? இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோலுங்கிற. தனக்கு இருக்கிற செல்வத்தை, செல்வத்தின் பயனே ஈதல்ங்கிற. இப்போ இவ்வளவு பெரிய ஈதல், இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியமில்லை உயர்வுக்குன்னு வல்லுவோம். இப்போ இவ்வளவு அறம்பாடி தந்த நமது முன்னோர்கள் மொழி இனப்பற்றில்லாது ஒரே குடிகளுக்குள்ள தன்னின பகையால் அது இன்னும் இந்த தலைமுறை இளைஞர்களுக்குள்ள இருக்கிறது நடுக்கத்தை ஏற்படுது. நம்ம இவ்வளவு பாடுபடுறோம், நம்ம முன்னோர்கள் இவ்வளவு போராடி இருக்காங்க. எப்படி? அதுலேயும் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடுங்கிறப்ப, சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன்கிறப்ப, உண்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்ததுங்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இருகரமும் குவித்து தான் வணங்குகிறோம். அந்த மாதிரி எல்லோரும் சமம் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணுங்கிற. அப்புறம் எந்த நமது முன்னோர்கள் சாதியை போற்றிருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்போ எப்படி இது நடக்குது? ஏன்னா அதிகாரம் அவ்வளவு இதாக இருக்குது. தொடர்ச்சியாக ஒரு இடத்துல நடந்துருச்சு, அது விபத்துன்னு நினைக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குதுன்னா அது எப்படி? அப்போ சட்டம் இருக்குது, ஒழுங்கு இருக்கா, நடவடிக்கை இருக்கா? ஒரு குற்றம் நிகழும்போது அந்த குற்றத்திற்கான காரணம் என்னன்னா, அந்த காரணத்தை கண்டு அதை வேரோடு வெட்டி சாய்க்கலைன்னா அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். கட்டும் சட்டம் இயற்றப்படும். நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி சாதி பெருமை, இந்த ஆணவம் இருக்குல்ல, சாதிய பெருமை, சாதி ஆணவம், என் சாதி பெருசுன்னு நினைக்கிற அந்த திமிர் கொலைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுக்கு கடும் சட்டம், தனி சட்டம் இயற்றி கடும் தண்டனை கொடுத்து ஒழிக்கப்படணும். அப்போ தான் அவன் விட்டுட்டு அவன் வேலையை பார்ப்பான். அது கல்வியிலிருந்து மாறணும், உளவியலை உள்ளத்திலிருந்து மாறணும். தாத்தா காமராஜர் சீருடை கொடுத்தது ஏழை பணக்காரன், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதிங்கிற பாகுபாடு இல்லாமல் ஒரே உடை ஒரே இருக்கு அப்படி இருக்கணும்னு. இப்போலாம் நாங்கள் படிக்கும்போது தனித்தனியாக சாதி வாரி இருக்கையில் அமர்கிறது நாங்கள் படிக்கும்போதே இருந்துச்சு. அப்புறம் அது சரியா இல்லை. இன்னைக்கு அரசு தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் பிள்ளைகள் தங்கி படிக்கிற விடுதிக்கு சமூக நீதி விடுதின்னு வைக்குது. செங்கலுக்கும் சிமெண்ட்டுக்கும் சாந்துக்கும் கம்பிக்கும் சமூக நீதி வச்சு என்ன பண்ண போகிற? சமூக நீதி நிலைநாட்டியிருந்தால், சமத்துவம் சகோதரத்துவம் இருந்திருந்தால் ஒன்றா உட்காந்து படிப்பான்ல, எதுக்கு தனி விடுதி? இப்போ நீ 60 வருஷமா என்ன சாதிச்ச சொல்லு. இது
கல்வி அறிவை புகட்டுகிறது. தொடக்கத்திலிருந்து அதை சரி பண்ணணும். அது சரி பண்ணணும். பண்ணுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.